பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நாளை மறுதினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு திருக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட யாகசாலையில் 108 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 7ஆம் கால யாக பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இதற்கான விழா யாகசாலை பூஜைகளுடன் நேற்றிரவு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கடங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டது. பின்னர் 1ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதனிடையே திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் தை தேர் திருவிழாவின் 4வது நாள் நிகழ்ச்சியாக நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. உலக நலன் மற்றும் பருவமழை பொழிய வேண்டி பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மகளிர் கூட்டு பிரார்த்தனையும் சுமங்கலி பூஜையும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பெண்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை பூங்கா நகரில் உள்ள ராஜயோக விநாயகர் ஆலயத்தில் தை வெள்ளியையொட்டி விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகையில் பிரசித்தி பெற்ற நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தில் தை வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மணக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த நல்லநாயகி அம்மன் பொறையான் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல் செம்பனார் கோயிலை அடுத்த பொன்சை கிராமத்தில் உள்ள ஆலமரத்தடி மாரியம்மன் ஆலயத்திலும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழுப்புரத்தில் உள்ள ஜனகவல்லி தாயார் சமேத வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் ரதசப்தமி மகோத்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் 7 விதமான அலங்காரங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பிரகதீஸ்வரர் பிரகன்நாயகி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது.